എബ്രേയർ അതിനുടെ 12 അധികാരം ചാപ്റ്റർ 12 വേഴ്സ് 3 മൂന്നാമത്തെ വചനം. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னன்னா இது முக்கியமான ஒரு வேத பகுதி. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களின் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே தியானித்து கொள்ளுங்கள். Let us meditate him. அவரே நீங்கள் மெடிடேட் பண்ண வேண்டும். எதுக்காக? ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களின் என்ன ஆயிடும்? சோர்ந்து போகாத படிக்க. ஆமென். നമ്മുടെ ക്രിസ്തവ വാഴ്കയിൽ இல்லைன்னா നമ്മുടെ வாழ்க்கையில் நாம் நேரிடுகிற சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை குறித்து பேச வேணும் என்று ஆவியானவர் உணர்த்ததினால இந்த காலவேளை அந்த வசனம் எடுத்தது. கர்த்தர் கொடுத்த வசனம் என்னன்னா, இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் என்னன்னா சோர்வு அடைந்து போகும்போது நாம் என்ன பண்ண வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 3 பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது வந்து கொண்டே இருக்குது. எங்கே போனாலும் இந்த பிரச்சனை நம்ம தொடர்ந்து கொண்டே இருந்துடும். அப்போ அந்த பிரச்சனத்தில் நின்று வெளியே வரணும் என்றால் ஒன்று மட்டுமா அங்கே ஒரு மெடிசினாக ஔஷதமாக கொடுத்திருக்குது. அது என்ன தெரியுமா? அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரே தியானித்து கொள்ளுங்கள். இப்போ அவரே தியானித்து கொண்டால் மற்றும் அந்த பிரச்சனத்துக்குள்ளே நின்று வெளியே வர முடியும். அப்போ நான் கேட்டுடுவான் அது என்ன பிரச்சனை என்று. அது ஒவ்வொரு நாள் நான் சொல்லுவதற்கு விரும்புகிறேன். 1ாமത്തെ பிரச்சனை என்று சொல்லுന്നത് இங்கிலீஷில் அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லிடுவார். என்னது? டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா கவன சிதறல் இல்லைன்னா கவன திருப்பல் என்று சொல்லிவிடும். கவன திருப்பல். கவனம் இருக்குது, அந்த கவனத்தில் நின்று நாம் திரும்பி போயிடும். கவனம் இது இருக்குது, நாம் சிதறி போயிடும். அப்போ கான்சென்ட்ரேஷன் இருக்குது, பட் நாம் டிஸ்ட்ராக்ட் ஆக போயிடும். அப்போ டிஸ்ட்ராக்ஷன், ஆமென், தட் இஸ் a major issue, cancerous issue in our life. இல்லை? உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் சொல்வதற்காக விரும்புகிறேன். வாரணாசி பகுதியில் ஊழியம் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது என்ன ஆகிடும், நான் ஊர்களுக்கு போயிடும். என்னதொரு சபைக்கு போயிட்டு பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் பண்ணணும். அதுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நான் ரெடியாகி எல்லாம் பைக்கில் போகும்போது ஒரு சந்து ஆகும்போது அங்கேருந்து லெஃப்ட் டேர்ன் ஆகிட்டு அந்த கிராமத்துக்கு நான் போக வேண்டும். பட் அந்த சந்து தாண்டியாச்சு, அடுத்த சந்து வந்துட்டார். அந்த சந்தும் தாண்டியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைஓவர் வந்துட்டார். இந்த ஃப்ளைஓவரை ஏற தொடங்கும் போது ஐயோ நான் எங்கே ஆயிப்போது, நான் பகல் கனவு பார்த்தா இருக்கிறா, ஒன்றுமே தெரியாது, நான் எங்கேயோ போய் சேர்ந்துட்டேன். புரிஞ்சிச்சு, நான் பகல் கனவிலூടെ அப்படி போயே இருந்தது. பைக் எப்படியே போயே இருந்ததுன்னு தெரியாது, நானும் போயே இருந்தது. அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் நான் டைவர்ட் ஆயிடுச்சு, இல்லை டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. அந்த டிரைவிங் அந்த எங்கே திசை எந்த பாதையில் போகணும் என்றுள்ளதில் நின்று நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு என்று நான் புரிஞ்சிச்சு. சில வேளையில் உங்களுக்கு அப்படி இருக்குது, இல்லை? வந்தே இருக்கு, பைக் ஓட்டிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது என்ன யோசித்து பைக்கு போயே இருந்தது. சடன்லி ஷாக் ஆகும்போது ஐயோ வண்டி எங்கே போயே இருக்குது, இதுவரைக்கும் ஒன்றும் ஆகவே இல்லையே. இல்லை கார் ஓட்டுക്കുന്നവർക്ക് தெரியும், கார் ஓட்டு போகும்போது നമ്മുടെ மைண்ட் எங்கேயோ போயிடும். അതിനെ நான் உணர்த்தி கொண்டே இருந்துடும். என்ன நான் லாங் ஜேர்னி போகும்போது பாடல் கேட்டு இல்லைன்னா சாக்லேட் எல்லாம் வாயில் போட்டு இல்லைன்னா மைண்டு சிந்தையிலூടെ പോകുம்போது പിന്നെ எங்கேயோ போயிடும். எத்தனையோ ஆக்சிடென்ட் அப்படி நடக்கப்பட்டுள்ளது. അപ്പോൾ அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த டிஸ்ட்ராக்ஷன் അതൊരു சம்ம பிரச்சனை ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில், இல்லை? ஸ்கூலில் பசங்கள் உட்காரும்போது டீச்சர்ஸ் நல்லா இங்கிலீஷிலும் ஹிந்தியிலும் நல்லா சயின்ஸொക്കെ படிப்பிக்குമ്പോൾ நீங்கள் எங்கே இருக்குது? மத்தியானம் ஆகும்போது நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல, அது அவங்க டிஃபின் பாக்ஸில் என்ன இருக்கும் என்ன யோசனையாக இருக்குது. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகும்போது அங்கே போனால் சைக்கிள் எடுத்து சுற்றணும் அந்த சிந்தை இருக்கும், இல்லை? அப்படி നമുക്ക് அப்படி போயே இருந்துவிடும். சிலപ്പോൾ பருந்து பறக்கிறது പോലെ നാമും அங்கே போயே இருந்துவிடும், അല്ലേ? സഭയ്ക്ക് ഇരിക്കുമ്പോൾ നാം പ്രസംഗം കേൾക്കുമ്പോൾ ഇല്ല ആരാധന ടൈമിൽ നമ്മുടെ മൈൻഡ്
அது அப்படியே போயிடும். அது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நம்மளோட பலவீனமாக, நம்மளோட மைண்டு அது ட்ராவல் பண்ணிடும். அதில் தூங்கி இருக்கும்போது உங்களோட மைண்ட் எங்கே, நீங்கள் எங்கேயோ போயிடும். தூங்கி இருக்கும்போது கனவுன்னு சொல்லிடும். அதுக்கு நல்லொரு பேர் என்ன, கனவு. இந்த கனவிலൂടെ நீங்கள் ഫ്ലൈറ്റിൽ ஏறிடும். ഫ്ലൈറ്റിലൂടെ நீங்கள் போயிடும் மேகங்களுக்கு மேலே, இல்லை ஆகாசம், அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ளை பண்ணிடுவா. அமெரிக்கா, சுவிட்சர்லாண்டு, ஐயோ நல்ல ஸ்னோ, நல்ல ஐஸு, நல்ல இடங்களிலெல்லாம் போய் சுற்றி கடைசி நீங்கள் வந்துடுவா. அதெல்லாம் கனவிலൂടെ. இதெல்லாம் என்ன, அது அப்படியே போயிடுவா. அப்போ டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருக்கும் இருக்குது. அதில் நின்று நமக்கு விடுதலை கிடைக்க மாட்டா. முக்கியமாக நமக்கு இது கனெக்ஷன் ஆகணும் தெரியுமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன் அதான டேஞ்சராக இருக்குது. என்னது ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன்? ஆவிக்குரிய கவனத்திருப்பல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நின்றுள்ள கவனத்திருப்பல். ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் எ மேஜர் இஷ்யூ இன் அவர் லைஃப். அது நம்மளை பாதிக்கப்பட்டா அது செம்ம கஷ்டமா. எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா இந்த ஆவிக்குரிய இந்த கவன சிதறல், கவனத்திருப்பல் வருமா தெரியுமா? அது நம்முடைய இந்த கடந்த காலம் இல்லைன்னா அந்த அனுபவங்கள் மூலமாக நடக்கலாம். இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற சில துன்பங்கள் இல்லைன்னா பயம், அந்த துன்பங்கள் மூலமாக சிலப்போ பயம் வந்துடுவார். அது மூலமாக இந்த கவனத்திருப்பல் வரலாம். இல்லைன்னா நம்முடைய தேவைகள், நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, முக்கியமான நிறைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் மூலமாக பணத்தினுடைய தேவைகள், அப்புறம் பதவி, 3 தேவைகள் அது முக்கியமாக டிஸ்ட்ரேப் பண்ணிக்கொண்டே இருக்கும். 1 செக்ஸ், 2 மணி, 2 பொசிஷன். இந்த 3 காரணங்கள் மூலமாக நமக்கு டிஸ்ட்ராக்ஷன், ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிதறல் வந்து கொண்டே இருந்துடும். அதுக்கப்புறமாக நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணம், நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் இல்லை, அந்த குணம், அது மூலமாக நமக்கு டிஸ்ட்ராக்ஷன், அந்த கவன சிதறல் நடந்துடும். அதுக்கப்புறமாக நம்முடைய சில சூழ்நிலைகள், நம்முடைய நிலைமைகள் மூலமாக நம்முடைய இந்த கான்சன்ட்ரேஷன் மாறிடும். ஆமீன். என்னென்னா நான் சொன்னதும் தெரியுமா, கடந்த காலத்திலே அனுபவங்கள் மூலமாக, இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் மூலமாக, இல்லைன்னா இந்த பயம் மூலமாக, பிசாசின் கிரியைகள் மூலமாக, இல்லைன்னா நம்முடைய தேவைகள், சூழ்நிலைமைகள் மூலமாக, நம்முடைய கேரக்டர் மூலமாக இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நின்று நாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம். ஆமீன். நாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம். அதை பவுல் சொன்னார். பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒன்று செய்கிறேன். என்ன போல் செய்ய போவதற்காக விரும்புகிறது தெரியுமா? நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளே மறந்து, என்னுடைய பேக்கில் இருக்கிறவர்களே, என்னுடைய கடந்த காலத்தை நான் மறந்துட்டு முன்னானவைகளே நாடி. அதை பவுல் சொன்னது. நான் மறந்து, எனக்கு மறக்க வேண்டும் இந்த கடந்த காலம். அது சிலப்போது என்னென்ன பெருமைகளாகவே என்னென்ன இருக்கலாம், அது நாம் மறக்க வேண்டும். இல்லைன்னா அது நோண்டிக்கொண்டே இருந்துடும். ஹல்லேலூயா. உங்களில் அதிக நம்முடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த கவன சிதறல் நம்முடைய இறந்த காலத்தில் அனுபவங்களால் நான் சிலப்போ அப்படி யோசித்து இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே கீழே விழுந்திடும். அதான் பவுல் சொன்னது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசு மூலமாக கிடைத்த அந்த பரம அழைப்பின். அப்போ அழைப்பு இருக்குது இல்லையா? உங்களோட வாழ்க்கையில் அழைப்பு இருக்குது. ஒரு பரம அழைப்பு கர்த்தர் கொடுத்துட்டுள்ளது. அப்போ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, எந்த பந்தய பொருள்? அந்த தேவ ராஜ்யம், இயேசுவினுடைய ராஜ்யம், அந்த சுதந்திரம், அது சுதந்திரத்திற்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போ அந்த தொடர்வு, அந்த இலக்கை நோக்கி போகிற அந்த ஓட்டத்தை அதில் நின்று சிதறிக்கிறதற்காக இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்துவிடும். ஆமே, നമ്മുടെ ആവിക്കുറിയ வாழ்க்கைയിൽ നിന്ന് നമ്മെ ഡിസ്ട്രാക്ട് பண்ணிடும். ഡിസ്ട്രാക്ട് ആകാത്ത ഒരുവർ പോലും இந்த സമൂഹത്തിൽ இல்லை. നമുക്ക് പഴയ ഏർപ്പാടിൽ കടന്നു പോകുമ്പോൾ അங்கே ഒരു പുസ്തകമുണ്ട്, നെഹമ്യ എന്ന് പേരുള്ള ഒരു പുസ്തകം. உங்களுக்கு தெரியும் നെഹമ്യ ഒരു ദേവ പുരുഷൻ, അവനൊരു യഹൂദൻ. അവന് ബാബിലോൺ അവരുടെ മൂലமாக, நெபுக்கத்நேசர் மூலமாக இஸ்ரவேல் யகுதா தேசங்களில் அந்த பிரச்சனை வந்தபோது, அடிமத்தனத்தில் போயபோது இந்த நெகமி எல்லாம் அந்த இடங்களில் போயது.
ஆண்டுகள் தாண்டி போயதுக்கு அப்புறமாக ஒரு நாளில் நெகோமியாக கர்த்தரோட வெளிப்பாடு உண்டாயுது. வெளிப்பாடு இப்படி இருந்தது, அந்த எருசலேம் எப்படி இருக்கிறது இப்போதும், அந்த எருசலேமினுடைய அலங்காரம் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அதுக்கு மட்டுமல்ல, அந்த வாசல்கள் தீனால சுட்டெரிக்கப்பட்டும் உள்ளது. அப்ப நெகமியோடைய வாழ்க்கையில என்ன, அந்த மதிலுகள் இல்லைன்னா அந்த அலங்கம் இடிப்பட்ட அந்த அலங்கവും அந்த வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்ட அந்த வாசல்களும் திரும்பி கட்ட வேண்டும். அந்த ஒரு உணர்வு வந்தது நெகமியோட வாழ்க்கையில. നമ്മുടെ வாழ்க்கையிலும் சிலப்போ அப்படி നമ്മുടെ வாழ்க்கையில் அப்படி இடிக்கப்பட்டு கிடக்கிற சில நிலைமைகள் ஆவிக்குரிய வாழ்க்கைனாலும் குடும்பத்தில் நமக்கு அது கட்ட செய்ய வேண்டும். ஏன்னா கட்ட செயல்கள் இல்லைனால நமக்கு முன்னோட்டு போக முடியாது. சிலப்போ நமக்கு ஜெபம் இல்லை, இல்லைன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. அப்படி இருக்கும்போது அது இடிக்கப்பட்ட தீனா சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. அப்போ அதுக்கு நாம் முன்னோட்டி போகணும் என்றால் நாம் அது கட்ட வேண்டும். அப்போ கட்ட செயல்களுக்காக ஒரு தொடர்பை நாம் வைக்க வேண்டும். இங்க நெகமியா இந்த எருசலேமிலேக்கு போயிட்டு நெகமியோடு கூட நிறைய மக்களும் இருந்தது. அவர் அந்த தேசத்து போயிட்டு ஓகே இதெல்லாம் பண்ணலாம்னு யோசித்து இந்த அலங்கத்தை இடிப்பட்ட அந்த அலங்கவும் அக்னியை சுட்டரிக்கப்பட்ட அந்த வாசல்கள் எல்லாம் ரெடி பண்ண விரும்பும் போது அங்கே ப்ராப்ளம், அந்த சத்ரு அங்கே வந்து நின்றது. யாரும் தெரியுமோ உங்களுக்கு? யாரது? சன்பலத்தும் தோபியாவும். சன்பலத்தை தோபியாவு அதோடு சேர்ந்து வேற சிலர் வந்து பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருந்தது. அப்ப பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்கும்போது இந்த நெகமியாவுக்கு உள்ளே சில தைரியம் இருந்தது, ஒரு பலம் இருந்தது, இது பண்ண வேண்டும், வடி முடிக்க வேண்டும் என்று. இப்போ சன்பலத்தை தோப்பி வந்தா இவன் பண்ணக்கூடாது, இது அப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அவங்கள மேல் கோபப்பட்டும் அப்புறம் நிறைய பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருந்தது. அப்ப நிறைய தீய திட்டங்களை உருவாக்கி கொண்டே இருந்தது. அது மட்டுமல்ல சில பேச்சுகள் வந்து கொண்டே இருந்தது. அது மட்டுமல்ல இப்படி ஒரு த்ரெட்டனிங் கொடுத்தார், இந்த ராத்திரியில யாராவது வந்து உன்னை கொன்று போடும் என்று வேற த்ரெட்டன் பயப்படுத்தினார். இப்படி எல்லாம் பேசி பேசி நெகமியோட அந்த ஒரு உசிரி இருக்கல, ஒரு பலம், அதை கெடுத்ததற்காக மேக்சிமம் முயற்சி பண்ணி அப்போதும் நெகமியோட அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த கவனம், அந்த கட்ட செய்ய வேண்டும், அந்த கட்ட செயல்கள் முடிக்க வேண்டும், இது கட்டி முடிக்க வேண்டும் എന്നുള്ള அந்த கவனத்தை அது அப்படியே டைவர்ட் பண்ணதற்காக, அப்படியே திருப்பதற்காக இந்த சன்பலத்தும் தோபியும் மேக்சிமம் முயற்சி பண்ணி பட் நெகமியா விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென். நெகமியா விட்டு கொடுக்கவே இல்லை. நெகமியா என்ன சொன்னது தெரியுமா? என்னென்ன பண்ணாலும் தேவன் என் கைகளை திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. நெகமியா சொன்ன ஒன்று மட்டும், தேவன் என் கைகளை திடப்படுத்துவார். இந்த காலவேளையில் கர்த்தர் சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய கவனத்தை டைவர்ட் பண்ணதற்காக, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபினை டைவர்ட் பண்ணதற்காக, அந்த கவனத்தை திருப்பதற்காக பிசாசு முயற்சி பண்ணும் போதும், ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் போது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம் என்று பிசாசு காதில் வந்து பேசும் போதும் ஒன்று மட்டும் நம்முடைய வாயில் கூட வெளிப்பட வேண்டும். இது மட்டும், தேவன் என் கைகளை திடப்படுத்துவார், தேவன் என் ஆத்துமாவை திடப்படுத்துவார், தேவன் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்துவார், தேவன் என் கால்களை திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் திடப்படுத்துவார். அவர் அது பண்ணும் போது நான் எதற்கு ஓடி போக வேண்டும்? நான் எதற்கு ஓடி போக வேண்டும்? அப்படியே நெகமியா அந்த சன்பலத்தை தோபியை பார்த்து சொன்னார், நான் எதற்கு ஓடி போக வேண்டும்? எனக்கு பயப்பட தேவையில்லை. என்ன உயிருள்ள ஒரு ஆண்டவர், அவரா எனக்கு அழைப்பு கொடுத்தது. ஆமென். உங்களுக்கு அழைப்பு கொடுத்தது ஆண்டவரா? அது உயிருள்ள தேவனா? அந்த உயிருள்ள தேவனோட அழைப்பு, அந்த பரிசுத்த அழைப்பு உங்களை வாழ்க்கையில் இருக்கும் போது நீங்க சொல்ல வேண்டும், நான் எதுக்கு ஓடி போக வேண்டும்? இந்த குடும்ப ஃபேமிலி இந்த பிரச்சனைகளில் நான் எதுக்கு ஓடி போக வேண்டும்? நான் ஃபேஸ் பண்ண வேண்டும். இதுக்குள்ள இருந்து வெளியே வரதற்காக தேவன் என் கைகளை திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க ஃபேஸ் பண்ணுகிற பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கு தேவன் உங்களை திடப்படுத்துவார். சிலப்போ தெரியாது எப்படி பண்ணணும்னு, எப்படி இதெல்லாம் முடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது இருக்கும் போதும், ஹல்லேலூயா, அவர் சொன்ன இருக்க ஒரே ஒரு சங்கீதம் 91:4 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கப்படியால், அவன் என்னிடத்தில் சேர்ந்து இருக்கிறதினால, அவன் என்னோட நாமத்தை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதினால, அவன் என்ன தெரியும்.
ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசுவின் நாமம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதினால, அவன் என்னிடத்தில் கவனமாய் இருக்கிறதினால நான் அவனை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னது ஆண்டவருடைய வசனம். அது ஜீவனுள்ள வசனம். நீ எந்த இடத்தில் கவனமாய் இருக்கும் போது நான் உன்னை விடுவிப்பேன். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. சகோதரி சொன்ன சாட்சியம் இரட்டிப்பதான ஆசீர்வாதம் இந்த ஆளுகளில் ஜப போராட்டத்தில் கிடைச்சு கொண்டே இருக்குது. போராட்டம் வேணும், போராடிய மட்டும் நமக்கு கிடைச்சிடும், இல்லைன்னா கிடைக்க மாட்டா. அவர் சொன்னது போல நிறைய போராட்டம் என்னோட வாழ்க்கையில் போராட்டம் இருந்தது. சில வேளையில் ஆசீர்வாதமே இல்லை, அப்படியே இருட்டா இருந்துடும். அப்புறம் நான் நினைச்சடியே சிலருக்கோக்க சடன் ஆசீர்வாதம் பிடிச்சோன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்கும் போது நமக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத இருக்கிறது. அப்போது ஆண்டவர் சொன்னது போராட வேண்டும். சிலருக்கு அப்படி ஆண்டவர் நீங்க போராடும் போது மற்றும் கிடைச்சிடும். போராடணும், யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணா மட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஹல்லேலூயா. அந்த ஜபத்தில் அதிகமாய் ஜபத்தில் போராடி விடக்கூடாது, விட்டு விளங்காத இயேசுவோடு சேர்ந்து போராடி அது சிலர் கொடுத்திருக்கிற சில ஆசீர்வாதமாம், ஒரு அனுகிரகமாம். போராட்டம் அவன் போராடும். தடைகள் இருக்கும் போது நாம் அதிகம் போராடணும். நாம் போராடும் போது நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். we will get a பொறுமை கிடைச்சிடும், பேஷன் பர்சீவியரன்ஸ் கிடைச்சிடும். அது அப்படியே நாம் வளர்ந்திடும். விசுவாசத்தில் ஒரு சாட்சியாக நிற்க முடியும் ஆண்டவர் கொடுக்கும் போது. ஹல்லேலூயா. அதுல போராடும் போதா சில விடுதலை. ஆமீன். அது சிலருக்கு அப்படியா. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு அது அப்படியே இறங்கி வருന്നതിനാൽ ஹல்லேலூயா நான் போராடும் போது அந்த அன்பு அந்த விடுதலையிலூടെ இறங்கி வந்திடும். ஆமீன். உயர்ந்த அடைக்கலத்தில் போகணும் என்றால் சில முள்ளுள்ள அனுபவங்களுக்கு கூட கடந்து போகணும். உங்களுக்கு ரோசாப்பூ தெரியும் இல்லை? அந்த ரோசாப்பூவினுடைய அந்த மொட்டை நாம் தெரியும். அந்த நிறைய முள் அந்த ரோசா செடியில் இருக்கிறது, நிறைய முள். அந்த முள் இருக்கும்போது அதில் ஒரு பூ இல்லை, மொட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் வாங்கி வைக்கும்போது அப்போ நிறைய முள்ளாக இருக்குது. இதில் என்ன இருக்கு? இந்த முள்ளில் என்னாவது ஒரு அனுபவம் வந்துடுமா என்று யோசிக்கும் போது கொஞ்சம் நாடுகளுக்கு தாண்டதுக்கு அப்புறம் என்ன வந்துடும்? அதுக்குள்ள ஒரு மொட்டு அது அப்படியே வெளியே வந்துடும். ஒரு பட்ஸ். அப்போது அந்த நாம் தண்ணீர் கொடுத்தாச்சு, அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும் போது இந்த மொட்டு வெளியே வந்தது. கொஞ்சம் நாடுகள் வெயிட் பண்ணும்போது அந்த முள் இருக்கிற அந்த செடியில் நின்று நல்ல ரோசாப்பூ. ஹல்லேலூயா. நல்ல ஸ்மெல்லு, நல்ல ചിലപ്പോൾ വൈറ്റ് കളർ ആവെല്ലാം, இல்லைன்னா ரெட் கலர் ஆகலாம், இல்லைன்னா மஞ்சள் கலர் ஆகலாம். நல்லொரு ஃப்ளவர் அப்படியே வரும்போது நாம் அந்த ஃப்ளவரை பார்த்துட்டு என்ன சூப்பராக இருக்குது, என்ன அழகு. பட் அது செடி ஃபுல்லு முள்ளாக இருக்குது. பட் அந்த பூவோ எத்தனை சூப்பராக இருக்கு, அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. നമ്മുടെ வாழ்க்கையில் முள் அதிகமாக இருக்கும்போது நமக்குள்ளே நின்று ரோசாப்பூ அப்படியே வெளியில் வரும். ஹல்லேலூயா. ஒரு உயர்ந்த அடைக்கலத்தின் மேல் ஆண்டவர் நம்மை கொண்டு உட்கார வச்சிடும். அந்த அடைக்கலத்திலேக்கு போகணும் என்றால் இந்த முள்ளுள்ள அனுபவங்களிலூടെ பயணம் பண்ண வேண்டும். இந்த முள்ளுள்ள அனுபவங்களுக்கூட பயணம் பண்ணது செம்ம கஷ்டமா. பட் அந்த பயணத்தில் நம்முடைய மைண்ட் கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகக்கூடாது, கவன திருப்பல் கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் வராது இயேசுவோடு சேர்ந்து இருக்கும் போது. ஹல்லேலூயா. அதான் இயேசு ஒரு உவமையாய் சொன்னது, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கവും மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும். இதான் முள்ளு. ஆமீன். முள்ளுன்னு சொல்லும்போது என்னப்பா இந்த முள்ளெல்லாம்? அதான் வசனத்தை கேட்டாலும் என்ன வசனம் வந்து கொண்டே இருக்குது. பட் உலக கவலை, ஐயோ கவலை, என்னென்ன கவலைகளா இருக்குது. அந்த கவலைகளை குறிச்சுள்ள அந்த கவலை குறிச்சுள்ள அதிகம் கவலை, ஒன்றுக்கும் மேலே கவலை இல்லை, கவலை. அந்த கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சிலப்போது நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கும், நாம் மயங்கி போயிடும். ஆசீர்வாதம் அதிகம் கிடைச்சிடும் போது நாம் மயங்கி போயிடும். ஐஸ்வர்யத்தின் மயக்கവും மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள்
அதிகமாக இச்சைகள் அது வளரும். அதெல்லாம் என்ன தரும்? அதெல்லாம் முள்ளுகளாக உப்பிரவேசித்துட்டு நம்மளோட வசனத்தை நெருக்கிட்டு இந்த கவனம் அது சிதறி போயிடும். ஆமீன். அது போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் பேசுகிறது. ஒரு വലിയ பிரச்சனைமா, ஒரு பெரிய பிரச்சனைமா இது, இந்த கவன சிதறல். அப்போ நாம் என்ன பண்ண வேண்டும்? டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது, நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய கான்சென்ட்ரேஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் போகும்போது இயேசுவின் மேல் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல இந்த கடந்த காலத்தை மறந்துட்டு எனக்கு முன்னாடி என்ன வச்சிருக்குது அந்த இலக்கை பார்த்து நான் ஓடிக்கொண்டே இருக்குது. அங்கே இங்கேயும் பார்க்கக்கூடாது. நேற்று குதிரை குறித்து நம்ம ஒரு வசனம் கேட்டது இல்லை, குதிரை குறித்து. அப்போ அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். அந்த குதிரை குறித்து அந்த கடிவாளம் வைக்கப்பட்டுள்ளது, அந்த கடிவாளம் வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிவாளத்தினால் அது அப்படியே போய்கொண்டே இருக்குது. எதுனா അതിനൊരു ടാർഗറ്റ് இருக்குது. നമുക്ക് ഒരു ടാർഗറ്റ്, ഒരു നോട്ടം, ഒരു திட்டம் வைக்கப்பட்டுள்ளது. നമുക്ക് டிஸ்ட்ராக்ஷன் வர கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது நாம் பார்ப்போம் என்ன பிரச்சனை தெரியுமா? ரெண்டாமത്തെ பிரச்சனை சொல்லுന്നത്, உங்களுக்கு ட்ரைனேஜ் தெரியும்ல? ட்ரைனேஜ், നമ്മുടെ റോഡിലെ ட்ரைனேஜ் இருக்குது. ட்ரைனேஜினுடைய யூசேஜ் என்ன? ஒவ்வொரு வீடுகளில் தண்ணீர், கெட்ட தண்ணீர் எல்லாம் கூட அது அப்படியே ட்ரைனேஜில் வந்துட்டு அதை அப்படியே கொண்டு போயிடுவாங்க. അപ്പോൾ அதை ட்ரெயின் பண்ணிடுவாங்க. അപ്പോൾ രണ്ടാമത്തെ பிரச்சனை നമ്മുടെ வாழ்க்கையில் നിന്ന് சொல்லுന്നതും അത് തന്നെ, ட்ரைனிங். ட்ரைனிங் എന്ന് പറഞ്ഞാൽ ட்ரெயின் ஆகும், வறட்சி ஆகுക, இல்லைன்னா வடிகட்டப்பட்டது, இல்லைன்னா வறட்சி இல்லைன்னா வறட்சின்னு சொல்லும்போது உதாரணமாக எல்லாருக்கும் மொபைல் ஃபோன் இருக்குது அல்ல, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நோக்கியா மொபைல் எல்லாம் இருக்குது. இதில் சார்ஜை ஃபுல் வச்சுட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்? பேட்டரி லெவல் ஏறுமா இறங்குமா? ബാറ്ററിയിൽ அப்படியே ഇറങ്ങിയിടും അല്ലേ? അത് அப்படியே ഇറങ്ങി അപ്പോൾ നമുക്ക് ഭയം വന്നിടും. അയ്യോ, മൊബൈലിൻ്റെ ബാറ്ററിയുടെ പവർ അത് அப்படியே ഇറങ്ങിപ്പോയത്. കടിസിൽ അത് 0 വരുമ്പോൾ എന്നായിടും? മൊബൈൽ സ്വിച്ച് ഓഫ്. ഇനി അത് വർക്കാகக்கூடாது. അതിലൂടെ ட்ரெயின் ஆயிடுச்சு, அது அப்படியே வறட்சியாയി போயாச்சு. അതാ ഡിപ്ലീഷൻ. രണ്ടാമത് ഒരു ഉദാഹരണം, ഇത് കോടൈക്കാലം അല്ലേ? ഇത് കോടൈക്കാലം സ്റ്റാർട്ട് ആയിடுச்சு. இனி ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? தண்ணீர் பிரச்சனை வந்துடுவா. நார்த் இந்தியாவிலൊക്കെ ஊழியம் பண்ணும்போது ஐயோ நான் செம்ம கஷ்டம் எனக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கோடைக்காலத்தில் இந்த மே ஜூன் ஆகும்போது தண்ணீர் இல்லை. ஏன்னா டிப்ளீஷன் ஆஃப் வாட்டர் லெவல்னு சொல்லிவிடுவா. பசங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது தர டிப்ளீஷன் ஆஃப் வாட்டர் லெவல் என்னன்னா, மரம் இல்லை, ஒன்றுமே இல்லை, மழை இல்லை, மரம் இல்லை. அப்புறம் வாட்டர் லெவல் அது அப்படியே இறங்கிடல, பூமியிலோட இந்த நீர் மட்டம் அது அப்படியே இறங்கிடும். அப்போ தண்ணீர் கிடைக்க மாட்டேன். போர்வெல்ல கிடக்கடான சவுண்டோட நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தண்ணீர் கிடைக்க மாட்டேன். அப்புறம் சைக்கிள் எடுத்து தூர இடங்களில் போகும்போது கொஞ்சம் தண்ணீர் கிடைச்சிடும். அப்போ 2 மக்கு தண்ணீரில் ஒரு நாள் குளிக்கிறது, 2 மக்கு அது அப்படியே ஒரு மகு அப்படி போடும். அப்புறம் பின்ன அது ஒரு டெக்னிக்கா 2 மக்கோடு எப்படி குளிக்கணும் என்றுள்ள அதெல்லாம் நான் படித்தது வாழ்க்கையில். செம கஷ்டமா தண்ணீர் பிரச்சனைன்னு சொல்லுന്നത്. அப்போ டிப்ளீஷன் இந்த கோடைக்காலத்து இந்த வெப்பம் அதிகமாகும்போது தண்ணீர் இறங்கும்போது நமக்கும் கஷ்டமாயிடும் அல்ல, ட்ரெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் நாம் வெளியிலெல்லாம் சுற்றிட்டு வரும்போது நமக்கு என்ன ஒரு ஃபீலிங்கு? നമുക്കൊരു സോറ് വന്നിടും അല്ലേ? നമ്മുടെ ഉടമ്പിലും ആത്മാവിലും ഒരു ബലം இருக்குது, அது அப்படியே இறங்கிடும். அந்த வல்லமை இல்லை அந்த பலம் அது அப்படியே இறங்கிடும். விசேஷத்தை ஃபாஸ்டிங் டேஸில் உபவாச நாளுகளில் உபவாசிக்கிறவர்கள் காலை முதல் சாப்பிடாத ஒரு ஈவினிங் 4 மணி ஆகும்போதே சொல்லிடும், ஐயோ உடம்பில் ஒரு பலம் இல்லையே, அது அப்படியே இறங்கி போயிருக்குது, சாப்பிடணும். என்னன்னா பலம் போயாச்சு, உட்கார முடியாது, நடக்க முடியாத ஒரே தளர்வு, அவ்வளோ டயர்ட்னஸ் அப்படி வந்தே இருந்துடும். திஸ் இஸ் டிப்ளீஷன். இதென்னா ட்ரைனிங், வறட்சி என்று சொல்லிடுவார். இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த வறட்சி இருக்குது. ஆமீன். ஆவிக்குரிய வறட்சி என்று சொல்லிடுவார். വരണ്ട ഉണർവ് നമ്മുടെ ലൈഫിൽ ഒരു വലിയ ത്രട്ടനിങ്ങാണ് ഇത്. നമ്മുടെ വാഴുകയിൽ இந்த ட்ரைனிங் ഉണ്ടാകുന്നത് நிறைய பிரச்சனைகளால், நிறைய காரணங்களால் இந்த வறட்சி നമ്മുടെ வாழ்க்கையில் வரலாம். அது ஒன்றாமது பாவத்தினால் வரலாம். பாவம் இல்லை, பாவம் நாம் செய்யும் போது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சி வரலாம். பாவம் செய்ததுக்கு அப்புறமாக
ஜெபம் பண்ணதற்கு மைண்ட் வராது, பாவம் செய்ததற்கு அப்புறம் சபைக்கு போக மைண்ட் வராது, பாவம் செய்ததற்கு அப்புறம் நாம் சபை குடும்ப ஜெபத்தில் உட்காராதற்கு நமக்கு சித்தம் வராது, அது நாம் அப்படியே போயிடுவோம் இந்த பாவத்தினால. தாவீதினோட வாழ்க்கையிலும் அப்படி நடைபெற்றது. தாவீது பாவம் செய்துட்டார். பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஐயோ தாவீது உணர்த்தப்பட்டது, நான் பாவம் செய்துட்டேன் என்றுள்ள உணர்வு வந்த போது தாவீது இப்படியே பாடல் பாடினார். அந்த சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களில் வரும்போது அவர் என்ன சொன்ன தெரியுமா? நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஆமென். நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என்னுடைய எலும்புகளில் ஒரு பலம் இருந்தது, அது அப்படியே உலர்ந்து போயிட்டார். அதுக்கப்புறமாக என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. என்னில் உள்ள அந்த எசன்ஸ் இல்லை, எசன்ஸ் சாரம், அந்த ஸ்ட்ரெங்க், அந்த பலம், அது அப்படியே வறட்சி போல வறண்டு போயிற்று. ஆமென். அதான் தாவீது சொன்னது. பாவம் சொன்னதுக்கு அப்புறமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரியொரு பாதிப்பு வந்தது. அதே தாவீது 1வது வசனத்தில் என்ன சொன்ன தெரியுமா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தாவீது சொன்னதா இப்படி, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால், என்னுடைய பாவம் மூடப்பட்டால் நான் பாக்கியவான். உங்களை பாவம் அறிக்கை இட்டால் அவன் மன்னிக்கும், அவன் மூடும். ஹல்லேலூயா. നാം തന്നെ നമ്മുടെ പാവങ്ങളെ മൂടി அப்படியே വെച്ചാൽ നാം ഭാഗ്യവാൻ അല്ല. നമ്മുടെ പാവത്തെ നാം മൂടக்கூடாது. அது யார் மூட வேண்டும்? ஆண்டவர் மூட வேண்டும். നമ്മുടെ குறைவுகளை நாம் மூடக்கூடாது, அது ஆண்டவர் மூடணும். அதுக்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு அறிக்கையிடணும். கர்த்தருக்கு அறிக்கை இடும்போது கர்த்தர் அது மன்னிப்பாக கொடுத்திடும். அந்த பாவத்தை அப்படியே மூடி வச்சிடும். அது பின்ன வெளிப்படாது. அல்லேலூயா. നമ്മുടെ குறைவுகள் வெளிப்படாது, നമ്മുടെ பாவங்கள் வெளிப்படாது. காரணம் ஒன்று, இயேசு நமக்காக. ஹல்லேலூயா. கர்த்தரே அது மூடியதினால அதுக்காக நாம் அறிக்கை இடணும். அவன் பாக்கியவான். அவனோட வாழ்க்கையில் அந்த ட்ரெயினிங், அந்த வறட்சி வராது. நம்ம மூடாது வச்சிருந்துச்சால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சி வந்துடும், அது அப்படியே இறங்கிடும். அது மட்டுமல்ல, கர்த்தரை மறப்பது மூலமாகவும் அல்ல விட்டு விளங்குவது மூலமாகவும் നമ്മുടെ வாழ்க்கையில் வறட்சி வரலாம். எரமியா 2:13 வாசிக்கலாம். எரமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். എന്തുകൊണ്ട്, ஏன், எப்படி இந்த வறட்சி வாழ்க்கையில் வருது என்று இங்கே எரமியா சொல்லுகிறார். ஆண்டவரோட வசனம் எப்படி தெரியுமா? என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்கிறார். 2 தீமைகள் செய்தார். அந்த 2 தீமைகள் என்ன தெரியுமா? ഒന്ന്, ജീവ തണ്ണീർ ஊற்றாகி എന്നെ விட்டு விட்டார்கள். யாரை விட்டு விட்டார்கள்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய. அப்ப தண்ணீர் கிடைக்கும். தண்ணீருக்கு வேறொரு பெயருണ്ട്, ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கிறது எங்கே நின்று? യേശു கர்த்தரில் நின்று. യേശുவே சொன்ன, நானே ஜீவனுள்ள அப்பம் என்று. ஜீவ தண்ணீர், நானே ஜீவ தண்ணீர். அப்ப ஜீவ தண்ணீரான യേശുவை விட்டு விளங்கும் போது എന്തായിടും? അവർ തണ്ണീർ ഇല്ലാത്ത ഇടങ്ങളിൽ, തണ്ണീർ ഇല്ലാത്ത വരണ്ട കിണറുകളെ അവർക്കായി തോണ്ടിക്കൊണ്ടേ ഇരിക്കുന്നത്. ആമേൻ. അപ്പം ஜீவ தண்ணீர் இருக்குது, பட் ஜீவ தண்ணீர் அவருக்கு தேவையில்லை. அந்த தண்ணீர் இருக்கிற இடம் விட்டுட்டு தண்ணீர் இல்லாத இடத்தை அவர் தோண்டிக்கொண்டே இருக்குது. வறண்ட கிணறுகளை നമ്മുടെ வாழ்க்கையில் அப்படியா நடந்து கொண்டே இருக்குது. ஆசீர்வாதம் வேணா கரெக்ட் இடத்தில் வர வேண்டும். അനുഗ്രഹം വേണം കറക്റ്റ് ഇടത്തിൽ തോണ്ട വേണ്ടും. കറക്റ്റ് ഇടത്തിൽ, കറക്റ്റാன இடத்தில் அப்படியே தோண்டிக்கொண்டிருக்கும்போது அந்த ஜீவ தண்ணீரில் நமக்கு தேவையான ஜீவனும் வல்லமை எல்லாம் கிடைச்சிடும். நமக்கு தேவையான சாரம் அப்படியே வெளிப்படும்.
ஹalleluya. சிலப்ப டைம் எடுத்துடும் அந்த கிணறு ஆழம். சில இடங்களில் சில கிராமங்களில் போகும்போது சடன்லி பெட்டன்னு நமக்கு என்ன கிடைச்சிடும், தடேன்னு நமக்கு தண்ணீர் கிடைச்சிடும் கிணறு தோண்டும் போது. பட் சில ஊர்களில் போகும்போது தண்ணீர் சீக்கிரம் கிடைக்காது. கிணறு அப்படியே தோண்டி தோண்டி நிறைய கீழே போகணும். ஆமீன். என்னோட ஊரில், என்னோட கிராமத்தில், என்னோட வீட்டில் கிணறு செம்ம ஆழமாக இருக்குது, அப்படியே கீழேயா. ஆனால் அதே கிராமத்தில் சில இடங்களில் போகும்போது கொஞ்சம் மட்டும் சின்ன பள்ளம், அதுக்குள்ள தண்ணீர் இருக்குது. ஆமீன். அப்போ பெரிய ஆசீர்வாதம் வேணால் கரெக்ட் இடத்தில் தோண்டும் போது சிலப்போ கிடைக்கல, ஆழமாய் தோண்டிக்கொண்டே இருக்கும் போது சிலப்போ கிடைச்சிடும். அப்போ ஜீவ தண்ணீர் எங்கேயோ இருக்குது, அந்த இடத்தில் நான் வர வேண்டும். ஆமீன். ஜீவ தண்ணீர் இல்லாத இடத்து போய் சுற்றியால் உங்களுக்கு கிடைக்க மாட்டா. இந்த நாளில் நிறைய பேருக்கு மிஸ்டேக் அதான் வந்து கொண்டே இருக்குது. அப்படி வந்து கொண்டே இருக்க, ஜீவ தண்ணீர் இல்லை, போய் சுற்றி கொண்டே இருக்குது, ஆசீர்வாதம் இல்ல. ஹalleluya. ஆசீர்வாதம் வேண்ட இடத்தில் வர வேண்டும். அது இருக்கிற இடத்தில் வந்தா அங்கே நமக்கு கிடைச்சிடும். ஹalleluya. இப்போ கர்த்தரை விட்டு விளங்க கூடாது. இந்த வறட்சி வந்துடுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய வறட்சி வந்துடும். இயேசு கர்த்தருக்கு தெரியும் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று. சிலப்போ தேவைகளுக்காக நாம் ஓடும் போது நமக்கு இந்த வறட்சி வந்துடும். நாம் சொல்லிடுவா எதுக்கு 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 என்று சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டுக்கொண்டே இருந்திடும். இல்லை, சாப்பாடுக்கு சாப்பாடு வேணும், பசிக்கு சாப்பாடு வேணும். அந்த உணவு இல்லைன்னா சாப்பிட முடியாது. நம்ம தாகமாக இருக்கும்போது தண்ணீர் வேணும், அப்புறம் துணி வேணும். அப்போ துணி வேணும், அப்புறம் சாப்பாடு வேணும், தண்ணீர் வேணும். அப்போ எங்கே தங்க முடியும்? ஒரு வீடு வேணும். தேவைகள் அப்படியே வர்த்திக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அப்போ தேவைகள் நடுவில் நான் சோர்ந்து போயிடும். அப்போ தேவைகள் அதிகரிக்கும் போது நமக்கு சோர்வு வந்து கொண்டே இருந்திடும். அந்த சோர்வின் நடுவில் நமக்கு ஆவிக்குரிய வறட்சி வந்து கொண்டே இருந்திடும். அதான் இயேசு சொன்னது, ஆகையால் என்னதை உண்போம், என்னதை குடிப்போம், என்னதை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அது ஜாதிகளுடைய குணமா? நம் ஜாதிகளில் ரட்சிப்புக்குள்ளே வந்தவர்கள். ஆமீன். அது ஜாதிகளுடைய கேரக்டர். பட் நமக்கு கிடைச்சது என்ன? நாம் அதுக்குள்ளே நின்று ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டார். ஹalleluya. இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டார். நான் இப்போ இயேசுனுடைய சந்ததி, இயேசுனுடைய பிள்ளையாய் மாறிட்டார். இப்போ நம்முடைய கொஸ்டின் அதல்ல. பட் இப்போது நாம கொஸ்டின் எடுத்து வச்சுக்கொண்டே இருக்குது. நான் என்ன உண்போம், என்ன குடிப்போம், என்ன உடுப்போம், நான் எங்கே தங்குவோம், ஐயோ என்னால் முடியாதேன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருந்ததினால இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வறட்சி அது அப்படி வந்து கொண்டே இருக்குது. பட் இயேசு கர்த்தர் சொன்ன தெரியுமா, இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியலையே, பட் கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய தேவைகள் இயேசு கர்த்தருக்கு தெரியும். பட் நீங்க இப்போது அது சொல்லிக்கொண்டே இருக்குது, எனக்கு கிடைக்கவே இல்லையே, அது எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் கர்த்தர் சொன்னதா, உங்களுக்கு அது வேணும் என்று எனக்கு தெரியும். நீங்க என்ன மட்டும் பண்ண வேண்டும்? தேடுங்கள், ராஜ்யத்தை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், அப்போது இவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படும். ஹalleluya. நீங்க தேட வேண்டும். என்ன தேட வேண்டும்? ராஜ்யத்தை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அவனுடைய சத்தியத்தை தேட வேண்டும். அவனுடைய வசனத்தை தேட வேண்டும். அவனுடைய நீதியை தேட வேண்டும். அது தேடும் போது இந்த ஆசீர்வாதங்கள் அது அப்படியே உங்களை தேடி வரும். ஹalleluya. நம்மை தேடி வரும். சகோதரி சொன்ன சாட்சியம் அது തന്നെ ഇല്ലേ? അവരെ തേടി വന്നിട്ടാർ. அப்போ நாம் தேடும் போது கர்த்தர் நம்மை தேடி வந்து ஆசீர்வாதம் நம்மை தேடி வந்துடும். பட் நாம் தேடுന്നത് தேவனுடைய ராஜ்யமாகணும். மற்றும் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தான் தேடும் போது நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு பின்னாடி வந்து கொண்டே இருந்திடும். அங்கே ஆவிக்குரிய வறட்சி இல்லை. ஹalleluya. அங்கே ஆவிக்குரிய வறட்சி இல்லை, அங்கே ஆசீர்வாதம் மட்டுமா இருக்குது. அதான் இயேசு சொன்னது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், என்னிடத்தில் வந்திடு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அது உங்களுக்கு எங்கேன்னு கிடைக்க மாட்டா. நீங்க எங்கெங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டா. என்னுடைய சந்நிதியில் இருந்து மற்றும் கிடைக்கிற ஒரு பெரிய ஔஷதம், அந்த ஔஷதத்தோட பேர் இளைப்பாறுதல். என்னுடைய சந்நிதியில் வந்தால் மற்றும்
அந்த வருத்தத்தையும் அந்த பாரத்தையும் என்னோட மேல் போடு, என்னோட மேல் போடு. என்னோட மேல் போடும் போது உங்களுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. பவுலுன்னு செம்ம பிரச்சனை வந்ததுல, நோயினால பாதிக்கப்பட்ட பவுல் அவ்வளோ கஷ்டமா இந்த வயிற்றுக்குள்ள வலி நான் சொல்லி இருக்குது. நமக்கும் அப்படி தானே, சிலப்போ வயிற்றுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், யூட்ரஸ்குள்ள பிரச்சனை, இல்லைன்னா தலைக்குள்ள பிரச்சனை, கண்ணுக்குள்ள பிரச்சனை, காலுக்குள்ள பிரச்சனை, மூட்டு வலிகள், ஆர்த்தரைட்டிஸ், தைராய்டு, ஐயோ என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. நாளுகளில் இதெல்லாம் அப்படியே வர்த்திக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த கஷ்டத்திலும் பாரத்தினால சிலப்போ நிற்க முடியாது, அவ்வளோ பேக் பெயின், காலினுடைய பிரச்சனை, வலிகள், சிலப்போ ஆக்சிடென்டால் பெட்ட பிரச்சனைகள், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டே இருக்கு. உடம்பிலே வியாதி, நோய், ஒரு விடுதலை இல்லே, சோறு வந்து கொண்டே இருந்துடும். ஹல்லேலூயா. ஆ நிலைமையில நமக்கு ஒரு பெரிய ஆபத்து. அது என்ன தெரியுமா? வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி. இந்த நோய்க்குள்ள இருக்கும் போது நான் இப்படியே முறுமுறுத்திடும். ஏன் இந்த வியாதி எனக்கு மட்டும்? ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம்? நான் எவ்வளையோ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்குது, நான் எவ்வளோ ஹல்லேலூயா இந்த பைபிள் வாசித்து கொண்டே இருந்தே இருக்குது, நான் கைத்தட்டி ஆராதனை பண்ணிக்கொண்டே இருக்குது, நான் சண்டே சபை போயே இருக்குது, நான் ஆண்டவரை அவ்வளோ நேசித்து கொண்டே இருக்குது. என்னாலும் எனக்கு மட்டும் இந்த பாதிப்பு, ஏன் இவ்வளோ நோயினால் நான் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது, ஏன் எனக்கு விடுதலை இல்லையேன்னு கேட்டு கேட்டு முறுமுறுக்கும் போது இந்த வறட்சி அதை அட்டாக் பண்ணி கொண்டே இருக்குது. ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்பான்னு சொல்லும் போதும் இந்த கடினமான நோய் என் உடம்பில் அப்படியே கடினமாக இருக்கிறதுனால இந்த வறட்சி, இந்த டிப்ளீஷன், ஸ்பிரிச்சுவல் டிப்ளீஷன், ஆவிக்குரிய வாழ்கள் இருக்கிற அந்த பலம் அது அப்படியே போயிடும், இறங்கி போயிடும், வறட்சி வந்துடும். அது இயேசு கர்த்தருக்கு தெரியும். பவுல் கிட்ட சொன்னார், உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பவுல், மற்றவருக்கும் இந்த பாதிப்பு இருக்குது, அது உனக்கு ஒன்று தெரிய வேண்டும். அதனால் இயேசு சொன்னது, பவுலே என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. பவுலுக்கு அது மட்டும் கேட்ட உடனே பவுல் ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, உம்ம கிருபை மட்டும் போதும்ப்பா, இது கிருபையின் காலம், அந்த கிருபை எனக்கு போதும். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை பெருகட்டும். அந்த கிருபை பெருகும் போது இந்த நோய்க்கு மேலே எனக்கு ஒரு பலம் கிடைச்சிடும். ஹல்லேலூயா. இந்த நோயின மேல, இந்த கடினமான வியாதிட மேல, இந்த பலவீனத மேல நிற்கதற்கான ஒரு வல்லமை அது இயேசு எனக்கு கொடுத்திடும். அது பவுலுக்கு வெளிப்பட்டது. நாளுகளில் நமக்கும் வெளிப்பட வேண்டும். இயேசு கொடுக்கிற கிருபையினால் நாம் பலப்பட வேண்டும். இயேசு கொடுக்கிற கிருபையினால் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதான் ஏசாயாவில் சொன்னது தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40. பலம் இல்லாதவருக்கு அவன் கொடுக்குது என்ன தெரியுமா? பணம் அல்ல, ப்ராப்பர்ட்டி அல்ல, வேலை அல்ல, அவன் கொடுக்கிறது பலம். ஹல்லேலூயா. இந்த ஆளுகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகிறவனுக்கு இயேசு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலம் உண்டு. அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கொடுத்து மட்டும் அவன் சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்திடுவார். இயேசுவோடு சேர்ந்திருக்கிற புது பலனை அடைந்திடும். அது ஒரு புது பலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புது பலம் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திடும். அதுக்காக கர்த்தருடைய கிருபை மற்றும் போதும். அப்போ இந்த டிப்ளீஷன், இந்த சோர்வு, இல்லைன்னா இந்த வறட்சி, இந்த வடிகட்டப்பட்ட அனுபவங்களில் இருந்து நமக்கு வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. இப்போ 2 பிரச்சனைகள். ஒன்றாமது கான்சென்ட்ரேஷன், நம்முடைய அது டைவர்ட் ஆயிடும் அല്ലേ, அது நம்முடைய கவனம் என்ன ஆயிடும், அது மாறி போயிடும், கவன சிதறல். 2வது வறட்சி, வடிகட்டப்பட்டது. 3வது பிரச்சனை, 3வது பிரச்சனை சொல்லுന്നത്, இப்போ நிறைய இன்டர்வியூன்னு போய்கொண்டே இருக்குது. டிகிரி எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் ஓகே, நல்ல சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது. இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ஃபெயிலரா, நிறைய இன்டர்வியூவில் போய் ஃபெயில். வேலை கிடைக்கவே இல்லை.
அப்படி சுற்றி சுற்றி வீட்டில் இருக்கும்போது என்ன ஆயிடும்? டிஸ்கரேஜ்மெண்ட். என்ன? டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு, இல்லைன்னா ஊக்கமிடுதல், ஊக்கக்கெடுத்தல், இல்லைன்னா மனமுறிவு, இல்லைன்னா வாட்டம், இல்லைன்னா சோர்வு வந்துடும் நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா வேலைக்கு போயிட்டு பணம் கிடைக்கவே இல்லை, ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை, நமக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துடும். இவ்வளோ நாளாயிட்டு வேலை பண்ணி இருக்கிறதோ ஒன்றுமே இல்லை, ஒரு நல்ல வீடு வைக்க முடியாது, നല്ലൊരു ബാങ്ക് അക്കൗണ്ട് ബാലൻസ് ഇല്ല, പസങ്ങൾക്ക് നല്ലൊരു പഠിപ്പ് കൊടുക്കാൻ മുടിയാതെ, നല്ലൊരു ഡ്രസ്സ് വാങ്ങാൻ മുടിയാതെ അല്ലേ, കുടുംബ ജീവിതത്തിൽ കുടുംബ വാഴ്ക്കയിൽ ഒരു ആശീർവാദം ഇല്ല, നിറയെ പോരാട്ടം ഇരിക്കുന്നത്. டிஸ்கரேஜ்மெண்ட். அந்த டிஸ்கரேஜ்மெண்ட், அந்த ஊக்கம் விழுந்ததில் அந்த காரணமாக நாம் என்ன ஆயிடும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துடுவார். கடன் அப்படியே இருக்குது, அந்த கடனுக்குள்ள இருந்து எப்படி வர முடியும் வெளியே? பிள்ளைகள் அப்படியே சுற்றி, அவள் படிக்கவே மாட்டா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, சோர் வந்துடும் நமக்கு. சடன்லி என்ன பண்ணணும்னு தெரியாது. பிள்ளைகளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள மாட்டிட்டு அங்கே சோர்வார்களுக்கு. இந்த நாடுகளில் தற்கொலைகள், பெண் பிள்ளார் ஆண் பிள்ளைகளோட பின்னாடி போய் சுற்றுவா, சுற்றி சுற்றி கடைசியில் அவർക്ക് டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிடும், சோர் வந்துடும், அப்போ மனமுறி வந்துடும். அப்போ ஒன்னே ஒரு மெடிசின், நல்லொரு ஔஷதம் தற்கொலை இல்லை, தற்கொலை பண்ணலாம், எல்லாம் முடிக்கலாம். பையன்ஸும் அப்படியே, பாய்ஸ் பொண்ணுங்களுக்கு பின்னாடி சுற்றி சுற்றி கடைசியில் ஒன்றும் கிடைக்கவே இல்லை, கடைசியில் ஒரு ஔஷதம் இருக்குது, என்ன தெரியுமா? தற்கொலை. டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிடுவா. தேவையில்லாததெல்லாம் போய் நோண்டி 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 தேவையில்லாததெல்லாம் வாங்கி வச்சுட்டு கடைசியில் இப்படி வந்து உட்கார்ந்துடும், ஐ ஆம் டிஸ்கரேஜ்டு, நான் டிஸ்கரேஜ் ஆயிடுச்சு. நம்மளோட வாழ்க்கையில் அப்படி நடந்து கொண்டே இருக்குது. அது இலக்கே இல்லை. இப்போ மார்ச் மந்த் தானே, மார்ச் மந்தோட கடைசி வந்துட்டார். பேங்கில் வேலை பண்ணுகிறவர்களுக்கு இல்லை தெரியும், இந்த கடைசி க்ளோசிங், அந்த ஃபினான்ஷியல் இயர் வந்துட்டார், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அவருக்கு ஒரு இது கொடுத்திருக்குது, இவ்வளோ டார்கெட் முடிக்கவே இல்லை. ஐயோ போஸ் திட்டுவா, கம்பெனி போய அவர் அதெல்லாம் சொல்லுவான்னு சொல்லி நான் அப்படியே டிஸ்கரேஜ் ஆகிடும். இந்த டிஸ்கரேஜ் எல்லா இடங்களும் இருக்குது. நல்ல மார்க் கிடைக்கலன்னா டிஸ்கரேஜ்மெண்ட், நல்ல படிப்பை இல்லைன்னா டிஸ்கரேஜ்மெண்ட், வீட்டில் யாராவது திட்டியால் டிஸ்கரேஜ்மெண்ட், மொபைல் கிடைக்கலன்னா டிஸ்கரேஜ்மெண்ட், சைக்கிள் இல்லைன்னா டிஸ்கரேஜ்மெண்ட், பைக் இல்லைன்னா டிஸ்கரேஜ்மெண்ட், எல்லா இடங்களிலும் பிரச்சனை. அதுக்குள்ள என்ன பிரச்சனை? நம்மளோட வாழ்க்கையில் அப்படியே ஊக்கம் இழுந்திடும். നമ്മുടെ കനവ് നടക്കവേ ഇല്ല, ഊക്കം ഇഴുന്നിടും, അത് அப்படியே ആയിടും. അപ്പോൾ നാം എന്നാ ഒരു എരിയുന്ന സൂളയിൽ ഇരിക്കണ പോലെ, ഒരു എരിയുന്ന സൂളയിൽ നടുവിൽ ഇരിക്കണത് പോലെ നാം ആയിടും. നമ്മുടെ ധൈര്യം പോയിടും. ആവിക്കുரிய வாழ்க்கையில் ഒരു ധൈര്യം இருக்குது, அது பாதிக்கப்படும் போது, அந்த ஆவிக்குரிய சோர்வு அது பாதிக்கப்படும் போது, നമ്മുടെ ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும் போது நமக்கு ஒரு உணர்வு இல்லாதே ஆயிடும். சபைக்கு போக வேண்டாம், பைபிள் வாசிக்கணும் வேண்டாம், உபவாசம் வேணும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், சாப்பிடணுமோ சாப்பிடக்கு பசி இல்லை, நான் அப்படியே இருக்குது. ஐயோ ஒன்று பேசப்பா, பேசுறதுக்கு மைண்ட் வரவே இல்லை, ஒன்று பேசணும், சண்டை போடுறதுக்காக மைண்ட் வந்து என்ன டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அது அப்படி ப்ராப்ளம்ஸ் பெருகி கொண்டே இருக்குது. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசம் விட்டுட்டு வனாந்திரத்தில் வந்த போது அவர் டெய்லி கண்ணு திறந்து பார்க்கறது என்ன தெரியுமா? மன்னா, நல்ல வெளுத்த மன்னா, டெய்லி மன்னா. காலை எழுந்து வரும்போது வெளுத்த இட்லி, வெளுத்த தோசை, டெய்லி இட்லி சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு அவ்வளோ டிஸ்கரேஜ் ஆயிடுச்சு. அப்பா அம்மா இதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லை இந்த வீட்டில். மத்தியானம் சோறு, அதுவும் வெளுப்பாயிட்டு இருக்குது. நைட்டு வந்தால் பின்னே மறுபடியும் தோசை, அதுவும் வெளுப்பு, எல்லாம் வெளுத்த மன்னாவை போல இருக்குது. எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லையோ. ஐயோ அந்த பூண்டு, ஐயோ அந்த சிக்கன், அந்த இறைச்சி, அதுக்கு டைம், ஐயோ அந்த வாயில் தண்ணீர் வந்தே இருக்குது. அந்த இறைச்சி புசிக்கணும். அந்த வெள்ளரிக்காய், அந்த மீன் நல்ல ஷேப்பில் இருக்கு, நல்ல மீன் அது கிடைச்சு கொண்டே இருந்தது எகிப்து தேசத்தை. இப்போ என்ன பண்ணணும் தெரியாது, இந்த வெள்ளம் மண்ணை மட்டுமே இருக்குது. ஒரே சோர் வந்துட்டா, டிஸ்கரேஜ் ஆயிடுச்சா. சிலப்போ சாப்பிட மாட்டா. இட்லி பார்க்கும் போதே கோபம் வந்துடும், தோசை பார்க்கும் போதே கோபம் வந்துடும். நான் இன்னும் சாப்பிட மாட்டா, என்னால் முடியாது, எனக்கு இன்னும் வேற என்னது வேணும் இல்லை, ஃப்ரை சிக்கனோ சில்லி சிக்கனோ என்னது ஹை என்னது கிடைச்சா சூப்பரான்னு சொல்லும். அப்படி முறுமுறுத்து கொண்டே இருக்கும் போது ஐயோ ஆண்டவருக்கும் கோபம் வந்துட்டார், மோசையும் சோர்ந்து போயிட்டார்.
என்ன பண்ணணும் தெரியாது. அவ்வளோ உள்ளம் வாடி போயே இருந்தது மோசையுடைய மக்களிடம் முறுமுறுப்பு காரணமாக. அது கர்த்தரிடத்தில் வந்தபோது கர்த்தருக்கு கோபம் வந்துட்டார். இந்த பேச்சில் எல்லாம் மோசைக்கு விரோதமாய போது மோசைக்கு அவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட், அவரோட தைரியம் அப்படியே போயிட்டார். அப்போ மோசை சொன்னதா, ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எதுக்கு இந்த உபதிரவம், எதுக்கு இந்த ஜனத்தின் பாரம் என் மேல் போட்டது, ஏன் என் மேல் உமக்கு கிருபை இல்லையா, இந்த ஜனங்களை எல்லாம் நானா கர்ப்பம் தரிக்கிறேன், நானா கர்ப்பம் தரித்தேன், இவர்களை நானோ பெற்றது, எனக்கு இது தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. சில சகோதரிகள் அப்படியா, ஐயோ இது பாரமாயிருக்குது, ஏன் ஆண்டவர் என்னோட மேல் உமக்கு கிருபை இல்லையா, இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் இவங்க ஒன்றும் கேட்க மாட்டா, இவ்வளோ வேலை பண்ணி சாப்பாடு சமைச்சு அவ்வளோ கஷ்டமா இருக்குது எனக்கு. சிலப்போ நாமும் இவ்வளோ காலை முதல் நைட் வரை வேலை இடங்களில் போய் வேலை பண்ணி திரும்பி வரும்போது வீட்டுக்குள்ளே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, சமாதானம் இல்லை, ஒரே நோயினோட அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், ஒரே சோர்வு, அது அப்படியே இறங்கிடும். வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானத்தை உட்கார முடியாது, தேவைகள் ஒரு கொஸ்டின் மார்க் போல அப்படியே நிற்கிறது, சோர் வந்துடும். என்னால் எனக்கு தாங்க கூடாது, எனக்கு இது மிச்சின பாரமாயிருக்குது என்று மோசா அப்படி ஜபம் பண்ணினார். நானும் ஜபம் பண்ணிக்கொண்டே என்னால் இது முடியாதப்பா, அவ்வளோ கஷ்டமாயிருக்கு, அவ்வளோ பாரமாயிருக்குது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபதிரவத்தை நான் காணாத படிக்க இப்பொழுதை என்னை கொன்று போடு என்று வேண்டிக் கொண்டே இருந்தார். என்னை கொத்து போடு, கொன்று போடு, எனக்கு இது உயிர் வேண்டாம் என்று மோச அழுகிட்டார் ஆண்டோட சமூகத்தில். சில வேளை நாமும் அப்படி பண்ணிவிடும், அவ்வளோ நிராசை, அவ்வளோ தைரியம் அப்படி இறங்கி போகும்போது இந்த உயிரே வேண்டாம், இந்த உயிரை எடுத்திடு ஆண்டவரே, இந்த மரிக்கிறது நல்லதப்பா, என்னை கொன்று போடு என்று நாம் சொல்லிடுவார். ஹல்லேலூயா. பட் கர்த்தர் மோசை பார்த்துட்டு சொன்னான் தெரியுமா, அதற்கு கர்த்தர் மோசை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்றார். நீ என்ன யோசித்து இருக்குது மோசே? சகோதர சகோதரி, நீ என்ன யோசித்து கொண்டே இருக்குது? என்னால் இது முடியாத நீ நினைத்து கொண்டே இருக்க? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, இந்த மறுபூமி, இந்த வனாந்திரத்தை நீ மண்ணை பார்த்தால் இந்த இடத்தில் காடையனை கொண்டு வந்துடும், இறைச்சி கிடைச்சிடும். மோசைக்கு அற்புதம், எப்படி இந்த வனாந்திரத்தில் ஒண்ணுமே இல்ல, எப்படி வந்துடுவார்? என்னுடைய கை என்ன குறுகி இருக்கிறதோ, உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அதிசயம், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்கு என்னுடைய கரம் என் குறுகி இருக்கியா? என்னுடைய கரத்தில் ஒரு வல்லமை உண்டு, அது உனக்கு தெரியாதா? நம்பிக்கை அற்று போகாது. ஹல்லேலூயா. என்னோட வல்லமத்தமான, என்னோட வல்லபமான அந்த வல்லமை இறங்கி வரும்போது ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய மாற்றம் அது வெளிப்படும் உன்னோட வாழ்க்கையில. என்னோடு சேர்ந்து இருக்கும் போது நீ அற்புதங்களை பார்க்கும், உன்னுடைய கண்கள் பார்க்கும், ஒரு விடுதல் அந்த உடம்பு மேல் இறங்கிடும். கலங்காதே, ஹல்லேலூயா. பலங்கொண்ட திடமனமாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நான் உன் தேவனை காத்து உன்னோடு கூட இருக்கிறார். தலைமைத்துவம் பார்த்துட்டு பயந்திருந்த யோசுவை பார்த்துட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையா, ஏன் ஏன் நீ கலங்கி கொண்டே இருக்குது? நீ திடமனமாயிரு, நீ திடமனமாயிரு. இந்த காலவேளை ஆவியானவர் பேசுகிறார், நீ திடமனமாயிரு. நீ போகுന്ന இடத்தில் எல்லாம் இயேசு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ வீட்டில் இருந்தாலும் வேலையிடமானால் எங்கே போனாலும் நீ சோர்வோட இருக்கிறது என்று ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்குது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் சோர்வு இருக்குது, அந்த சோர்விட கெட்டுகள் அழியப்பட வேண்டும். ஏன் எனக்கு இப்படி நடந்து கொண்டே இருக்குது, ஏன் எனக்கு மாட்டும் இந்த உபத்திரவம் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கை குறுகி இருக்குதோ, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். 3 பிரச்சனைகளா இந்த காலவேளையில் பேசியது.
3 பிரச்சனைகள் നമ്മുടെ ആവിക്കുரிய வாழ்க்கையில். ഒന്നാമത് ഗവന സിതറൽ, നമ്മുടെ ഗവനം സിതറിക്കപ്പെടും. രണ്ടാമത് നമ്മുടെ ആവിക്കുரிய வாழ்க்கையில் വരൾച്ച വന്നിടും. அந்த வடிகட்டப்பட்ட அனுபவத்திலூടെ നാം கடந்து போயிடும். மூன்றாவது ஊக்கமிழுதல் டிஸ்கரேஜ்மெண்ட். ഇത് 3 ഡേഞ്ചറാ നമ്മുടെ ആവിക്കുரிய வாழ்க்கையிலும் നമ്മുടെ குடும்ப வாழ்க்கையிலும். இது டேஞ்சர். நாம் இதில் நின்று வெளியே வர வேண்டும். அதான் இயேசு கர்த்தர் சொன்னது. நான் கன்க்ளூஷனாட்ட பேசுகிறேன், நான் முடிக்க போகிறார். இயேசு கர்த்தர் சொன்ன ஒரு வசனங்கள் உண்டு. ஒரு ராஜ்யம் அல்லனா ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் இல்லைன்னா அந்த வீடு நிலநிற்க மாட்டேன். பலவானே முந்தி கட்டினால் ஒழியே ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிட கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீடை கொள்ளையிடுவான். ഇത് ഓസന്ന ഞായർ തന്നെ. ഓസന കുരുത്തോല ഞായർ നാം സെലിബ്രേറ്റ് பண்ணுகிற நாள் இல்லை? இல்லைன்னா பாடுகளின் வாரம் என்று சொல்லிடுவார். இந்த பூமி பிசாசினுடைய கரத்தில் இருந்தது. இந்த பூமியிட மேல் பிசாசு அதிகாரம் போட்டுக்கொண்டே இருந்தது. எஸ், பிசாசு சாத்தான் அவனும் பலவான் തന്നെ. பலவானாய சாத்தானுடைய கரத்தில் இருந்த பூமியை, அந்த கெட்டுகளில் நின்று இந்த பூமியை மக்களை திரும்பி கொண்டு வரணும் என்றால் அந்த பலவானை கட்ட வேண்டும். அந்த பலவானை கட்டதற்காக இயேசு கர்த்தருடைய கரங்களில் ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு வழி இருந்தது. சிலுவையில் நாம் மரிக்க வேண்டும், ரத்தம் சீந்த வேண்டும். ரத்தம் சீந்தும் போது அந்த ரத்தத்தினால இந்த பூமியை, இந்த மக்களை எனக்கு வாங்க முடியும். இயேசு கர்த்தர் அப்படி பண்ணினார். அந்த உயிர் கொடுத்துட்டு, கவனமாக இருந்து அந்த உயிர் கொடுத்துட்டு இயேசு கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? கொள்ளையிட்டார். அவன் வீடே கொள்ளையிட்டார். ஹல்லேலூயா, கொள்ளையிட்டார். நம்மை எல்லாம் விலைக்கு வாங்கினார், கொள்ளையிட்டார். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்து இஸ்ரவேல் மக்கள் இருக்கும்போது அந்த எகிப்து தேச பார்வானோட சாத்தானோட அதிகாரத்தில் அடிமத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வெளியே வர வேண்டும். அதுக்காக ஆண்டவர் 10 பாதைகளை அனுப்பினார். அந்த 10 வாதைகள் அந்த தேசத்தை அனுப்பிய போது அந்த கெட்டுகள் அழியப்பட்டு இஸ்ரவேல் மக்கள் வெளியே வரும்போது அவரும் கொள்ளையிட்டார்கள். பொன்னு வெள்ளி வஸ்திரங்கள் கொள்ளையிட்டார். ஹல்லேலூயா. இന്ന് നമ്മുടെ வாழ்க்கையில் பிசாசு பலவானாக நின்று போராடும் போது, சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் இட்டு போராடும் போது நாமும் போராடி அந்த பலவானை கெட்டி நாமும் ஒரு கொள்ளையிட வேண்டும். நமக்காக வைக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை நாம் கொள்ளையிட வேண்டும். அதுக்காக கண்ணுகளை மூடி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஒரு பெரிய கொள்ளை. அல்லேலூயா. பொன்னு வெள்ளி வஸ்திரங்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டுள்ளது. என்ன பலவானோ നമ്മുടെ வாழ்க்கையை கெட்டி போட்டு இழிக்குது. அந்த கெட்டி போட்ட നമ്മുടെ வாழ்க்கையை நாம் அழிக்க வேண்டும், நாம் அழிக்க வேண்டும், நாம் சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் கரங்களில் ஒப்பு கொடுத்து அனைவரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா? ஒப்பு கொடுத்து, இயேசு கர்த்தாவே இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் எனக்கு வேண்டாம். இயேசு கர்த்தாவே இந்த டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு வேண்டாம். இயேசு கர்த்தாவே இந்த டிப்ளீஷன் எனக்கு வேண்டாம். இயேசு கர்த்தாவே എനിക്ക് ഇതൊന്നും വേണ്ടപ്പാ. ഹല്ലേലൂയ. இந்த சோர்வினுடைய போராட்டங்களில் നിന്ന് എനിക്ക് வெளியே வர வேண்டும். அனைவரும் ஹல்லேலூய ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா? ஒரு பெரிய விடுதலைக்காக, வேலையில விடுதலை, ஹல்லேலூய, உடம்பில பலவீனங்களில் ஒரு விடுதலை, ஹல்லேலூய, எஜுகேஷன் ஒரு விடுதலை, போன இடங்களில் ஒரு விடுதலை வேண்டும், உடம்பில நெருக்கங்களில் നിന്ന് ஒரு விடுதலை வேண்டும். அதுக்காக ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சப்தம் உயரட்டும். ஹல்லேலூயா.